நம்ம கோட் போட்டுருப்பாங்க, அந்த கோட் மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கோட்டுக்கு மேலே வச்சுக்கலாம், மார்க் பண்ண போகிறோம். இதான் பேக் கழுத்து முடிய எண்டில் ஒரு மார்க்கு, ஸ்லீவ் ஜாயிண்டில் ஒரு மார்க்கு, இந்த ப்ளவுஸ் அளவு முடிகிற இடத்துல ஒரு மார்க்கு, ஷோல்டர் கிட்ட ஒரு மார்க்கு, ஷோல்டர் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு. அவ்வளோதான். வளைவு நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுனா, இந்த இடத்துல நம்ம ஒரு வேலை இந்த இடத்துல இந்த லைன் வேற வச்சுட்டு பின்னாடி திருப்பி ஒரு மார்க்கு. அவ்வளோ ப்ளவுஸோட நீளம் வந்து 15, 14 இன்ச்சு, 5 சேர்த்து ஷோல்டர் பிடிக்க 5 சேர்த்து நம்ம 15 இன்ச்சு வச்சுக்கிறோம். நீளம் பார்த்தீங்கன்னா 15 தான். நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி அளவு, இது ரெடி அளவு, பக்கத்தில் தையலுக்கு, இது ரெடி அளவு தையலுக்கு, ரெடி அளவு தையலுக்கு, இந்த ரெடி அளவு வந்து நம்ம சைடு தையலுக்கு 2 இன்ச்சு விடும், 2 விட்டுரும். முன்கழுத்து நீளம் பார்த்தீங்கன்னா 8 வருது, நம்ம 8 வைக்கணும். 8 வச்சு நம்ம திருப்போம்னா 8 வந்துடும். இல்லை நம்ம பேக்கு இப்பயே நான் தெரியுதுண்ணா பாருங்க. பேக் கட்டு வெட்டி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். பேக் கட்டு வெட்டினது போக பீஸ் நம்ம இப்படியே போட்டுப்போம். இந்த பீஸை நம்ம அப்படியே தூக்கி 4 மணிக்கு போகிறோம். சரிங்களா? ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் எடுத்துக்காங்க. இது வந்து ஆஃப் ஸ்லீவ் தான். நம்ம 3/4 வைக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து இந்த ஷோல்டர் ஸ்லீவ் ஜாயின் இடத்துல ஒரு மார்க்கு, இங்கேயும் பாடி சுற்றளவு ஸ்லீவ் ஜாயின் இடத்துல ஒரு மார்க். அதே மாதிரி இந்த கேப் இந்த ஸ்டிச் மேலே கை வச்சு ஒரு மார்க், கீழே வரலும் கடைசி பெண் வரணும். அவ்வளோதான். நம்ம மார்க் அப்படியே ஜாயின் பண்ணுறோம். கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 5. அவ்வளோதான். நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த லைன் வந்து நம்ம ரெடி அளவு. இது வந்து நம்ம தையலுக்கு காலேஜ் கேப்பில் அப்படியே அந்த லைனுக்கு மேலேயே லைன் போட்டுருக்கோம். இந்த அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்தால் வர முடியும். ஸ்லீவ் வெட்டி முடிச்சு வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து பீஸ் போட்டு கொடுக்கணும். அதை நம்ம தைக்கும்போது பார்த்துக்கணும். அவ்வளோதான். அடுத்தது இந்த பீஸ் வந்து நம்ம முன்பாட்டு வெட்ட போகலாம். அதுக்கு நம்ம பேக் வெட்டினா பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுக்கணும். பேக் பார்த்தா அப்படியே முன்பாட்டு அப்படியே நம்ம வச்சாச்சு. போட்டுட்டு நம்ம அது மேலேயே ஒரு டாட் லைன், அந்த அளவு மேலேயே ஒரு லைன் வரைஞ்சிக்கணும் ப்ராப்பர். நம்ம முன்கழுத்து அளவு மார்க் பண்ணுறோம். ப்ளவுஸு முன்கழுத்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா 7.2 வந்து நம்ம 6.7 வைக்கிறோம். முன்கழுத்து அளவு நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் சென்டர் பாயிண்ட் டாட் அளவையும் நம்ம லைட்டாக ஒரு இழுத்து மாதிரி பிடிச்சிட்டு இதில் சென்டர் பாயிண்ட் வச்சு அளவு போட்டுருவோம். ரெடி அளவு. இங்கே ஒரு டாட் அளவு பார்த்தீங்கன்னா தையலுக்கு காமிச்சு அளவிட்டு இந்த அளவில் இருந்து பட்டி எங்கே ஜாயின் பண்ணிக்குதோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவு. அடுத்தது கொக்கி பீஸ் அளவிட்டு டாட் அளவு, இந்த அளவு ரெடி அளவு, இங்கே வந்து பட்டி எங்கே ஜாயின் ஆகுது, இது ரெடி அளவு. இந்த ரெடி அளவு வந்து நம்ம காமிச்சு கீழே தள்ளி போட்டுருக்கோம். அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவில் வந்து முன்பாட்டு ஜாயின் பண்ணிட்டு காலேஜ் அப்படி லைட்டாக தள்ளி முன்னாடி லைன் போட்டு வைக்கணும். பட்டி கட் பண்ணிக்கலாம். நம்ம கட்டின பேக் பட்டு பட்டி ஸ்லீவ் எல்லாத்தையும் மெயின் ஃபேப்ரிக் வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணா வேலை முடிஞ்சது. சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைனில் கட் பண்ணி மெயின் ஃபேப்ரிக் வச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இதை அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் பட்டு பட்டி 2 ஸ்லீவ் நம்ம அப்படியே கட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் கட் போகிறோம். வெட்டியாச்சு. வெட்டியாச்சு.
அடுத்த ஸ்லீவ் வெட்டியாச்சு. ஃப்ரண்ட் பீஸ் வெட்டியாச்சு. ஃப்ரண்ட்டு ரெண்டு ஸ்லீவு பேக்கு பட்டி. அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம்.